வணக்கம். முதல் நாங்கள் முன்னுடம்பு என்ன மாதிரி வெட்டினான்னு பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பின்னுடம்பு என்னென்று வெட்ட போகிறோம்ண்டு. அந்த முன்னுடம்பு வெட்டின அதே துண்டில் அதே மாதிரி மடிச்சிருந்த பகுதியிலேயே நாங்கள் வெட்டுறோம். துணியை நாங்கள் வைக்க பாருங்க, முன்னுடம்பு என்னென்று வைக்கிறோம்னு சொல்லி பின்னுடம்பு வெட்டுறதுக்கு. இதில் மேலே ஷோல்டரை குறிச்சிட்டு அந்த கழுத்து புள்ளியை நாங்கள் குறிச்சிட்டு ஆம்கோல் வளைவை நாங்கள் கீற வேணுங்க. கீறிட்டு இந்த முன்னுடம்பை எடுத்துட்டு பிறகு அப்படி அதை நேராக வடிவாக கீறிட்டு நீ வாண்ட பின்னுடம்பு உயரம் எத்தனைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாண்ட உடம்பு உயரம் 14.5 வாக்கு. அவள் மேலே ஷோல்டர் பொறுத்துறதுக்காக 1/2 இன்ச்சு, கீழே நாங்கள் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு எடுத்து அதை நாங்கள் குறிச்சிட்டு கீழே அந்த 1.5 இருக்கல்லோ அந்த பகுதியும் குறிக்கணும். நாங்கள் இதில் மடிக்கணுமெண்டு அடையாளப்படுத்துகிறோம். வந்த இடுப்பு சுற்றளவு எத்தனைன்னு பார்க்கணும். அதை 4ஆல் பிரித்து போட்டு அதில் வாரதோட தையலோட வழி 2 இன்ச்சு கோம்பரை இப்படி அடையாளம் போட்டு விட்டுக்கிட்டா சரி. நெஞ்சு சுற்றளவு எத்தின அதிலேருந்து 2 இன்ச்சு தையலோட வழி. இதுக்கமையாக வெட்டி எடுத்தாச்சு. இனி என்ன செய்ய போகிறோம், இந்த இந்த கழுத்து வடிவத்தில் துண்டு இருக்கல்லோ இதை நாங்கள் ஓப்பன் தைக்கிறதுக்கு எடுக்கலாம். பாருங்கள், துணியை அப்படி மீறி பிடிக்கிறோம்னு பாருங்கள். அதை ஓப்பன் தைக்கிறதுக்கு எடுத்துட்டு இது பட்டி துண்டு வைக்கிறது. ஆம்கோல் வளைவில் துண்டு இருக்கல்லோ அந்த துண்டுங்களுக்கு பட்டி துண்டு வெட்டுறதுக்காக அதை எடுத்து வச்சாச்சு. இனி நாங்கள் கை வெட்ட போகிறோம். அதுக்கு 4 துண்டுகளாக மடிக்கணும். மடிச்சுட்டு அவன் கை நீளம் 6, மேலேற கீழேற மடித்து தைக்கிறதுக்காக நாங்கள் 7 எடுத்து ஆம்கோல் அந்த வளைவு வாரத்துக்காக கீழே பதிச்சு 3 இன்ச்சு குறிச்சிட்டு இவன் ஆம்கோல் சுற்றளவு எத்தனைன்ட்டு அதை குறிச்சிட்டு அதில் ஒரு 4 பகுதியாக பிரிக்கணும். முதலாவது புள்ளியில் 1/2 இன்ச்சையும் 3ஆவது புள்ளியில் 1/4 இன்ச்சையும் பதிச்சு ஒரு கோடண்டு போட்டுட்டு அதுக்கு அமைய அந்த புள்ளிக்கு அமைய மாதிரி வளைவை நாங்கள் வளைச்சி கீழே கை சுற்றளவு எத்தனைன்ட்டு அதை குறிச்சோம்னா